السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு முஹர்ரம் மாதம் என்னும் மாதத்திலே அல்லாஹ் சிறந்த நாட்களிலே தௌபாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று பிறை முஹர்ரம் மாதத்தினுடைய 20வது பிறையாக இருக்கிறது. பலதரப்பட்ட முன்னோர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் நபியினுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஷஹீதாக அவர்களுடைய விசால் உருசுடைய நாட்கள் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய தினம் ஆஷிகே ரசூல் முஅத்தினுன் நபி முஅத்தினே மஸ்ஜிதுன் நபவி இஸ்லாத்தில் முதலில் அல்லாஹுக்காக பாங்கை பகிரங்கமாக காபாவுக்கு மேல் ஏறி சொன்னவர்கள் செய்தனா பிலாலே ஹபஷி ரலியல்லாஹ் அவர்களுடைய உருசுடைய தினமாக இருக்கிறது. செய்தனா பிலால் ரலியல்லாஹ் வரலாற்றில் இவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது குறைந்த ஈமான் அதிகரிக்கிறது. ஜாதத்துஹு ஈமானா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான. இது போன்ற நல்லோர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்முடைய ஈமான் குறைந்த ஈமான் பலகீனமான ஈமான் அதிகரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பிலால் இப்னு ரபாஹ் மௌலா அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்களால் வாங்கி உரிமையிடப்பட்ட அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். சித்தீக் நாயகம் அவர்களை காசு கொடுத்து வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையை உரிமையிட்டார். அவருடைய தாயார் ஹமாமா இவர்கள் தான் முஅத்தின் ரசூலுல்லாஹ்வாக இருக்கின்றார். ஸாபிகீனல் அவ்வலீன் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த தீனுக்காக வேண்டி அதிகம் வேதனை செய்யப்பட்டவர்களிலே பிலால் ரலியல்லாஹுடைய பேர் கண்டிப்பாக இடம் பெறத்தான். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகள். சாஹிபு சஃபர் வல் ஹதர், நபியோடு உள்ளூரிலும் வெளியூரிலும் இருக்கக்கூடியவர். எங்கே அவர்கள் நபியை விட்டு பிரிந்தார்? நபியுடைய நிழல் பட்டால் அது பிலாலே ஹபஷின் மீது படும். நபிக்கு நிழல் கிடையாது, ஆனால் ஒரு கால் நிழல் இருந்திருந்தார். அது படுகின்ற இடமாக பிலால் நாயகம் இருந்திருப்பார். எல்லா இடத்திலும் நபியோடு. ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி பத்ரி பிலால் ரலியல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் நபி அவர்களை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்களிலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார். நபி அவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், பிலால் நீ சொர்க்கத்திற்கு போவாய். சஹாபாக்கள் இவர்களிடத்திலிருந்து ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் போன்றவர்கள் இவர்களிடத்திலிருந்து ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா, அபு உஸ்மான் அன்-நஹதி, அஸ்வத், அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா போன்ற பெரும் தாபியினர் இவர்களுடைய மாணவர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் எங்கிருந்து தீனை தருகின்றார்? பெருமானாருக்கு பக்கத்தில் அரபு பாஷை பேசுகின்றவர்கள் தீன் நசீபாகவில்லை. ஆனால் அஜமியாக இருக்கக்கூடிய ஹபஷாவில் பிறந்த பிலால் ஹபஷிக்கு அல்லாஹ் தீனை கொடுத்தான் என்று சொன்னால் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனவே அவர்கள் தன்னுடைய 20வது வயதிலே கலிமா சொல்லி இஸ்லாத்தில் நுழைந்தார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், அவ்வளவு மன் அظهر இஸ்லாமஹு சபஅ, இஸ்லாத்தை பகிரங்கமாக முதலில் வெளிப்படுத்தியவர்கள் எல்லாரும் மறைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் பகிரங்கமாக அந்த குப்பார்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொன்னால் எப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் வரும் என்று தெரிந்து இஸ்லாத்தை முதலில் பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர்கள் 7 நபர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கலிமாவை மறைக்குமா? நபி அவர்கள் பகிரங்கமாக சொன்னார். அபூபக்கர் 2வது இடத்திலே சித்திக் நாயகம் இருக்கின்றார். அம்மார் 3வது இடத்திலே செய்தனா அம்மார் பின் யாசிர் இருக்கின்றார். உம்முஹு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு இருக்கின்றார். பிலாலே ஹபஷி இருக்கின்றார்கள். சுஹைல் வஹீப் பின் சினான் ரூமி இருக்கின்றார்கள். ஒரு மிக்தாத் இப்னு அஸ்வத் இருக்கின்றார். 7 நபியை விட்டு விட்டால் 6 சஹாபா பகிரங்கமாக குஃபாரே மக்காவுக்கு முன்னால் இஸ்லாத்தை தான் கொண்ட கொள்கையை
பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். அதை சொன்னால் எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்தும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னார். பாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரின் ஃபமனஅஹுல்லாஹு கௌமிஹிமா, பெருமானாரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டான் தன் சமூகத்தை கொண்டு. காரணம், உயர்ந்த சமூகம் இவர்கள், பனு ஹாஷிமாக இருக்கின்றார்கள். இவர்கள் மேல் கை வைத்தால் என்ன ஆபத்து வரும் என்பதை குப்பார குறைஷிகள் தெரிந்ததனால் இவர்கள் இருவரையும் விட்டு விட்டார்கள். ஆனால் மற்ற அனைவரும் நபியையும் சித்தீக் நாயகத்தை விட்டுவிட்டு 5 நபர்களை இந்த குப்பார மக்கா பிடித்து அவர்களுக்கு உறுப்பு சட்டைகள் எல்லாம் இரும்பில் ஆன உறுப்பு சட்டைகளை அணிய வைத்து அவர்களை நெருப்பில் போடப்பட்டு சூரியனுடைய அந்த வெப்பத்தில் அவர்களை படுக்க வைத்து விட்டார். மக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டே சென்றார்கள். நெருப்பிலே, அதுவும் சூடு மண்ணிலே அவர்கள் சோதனை செய்யப்படுவதை பார்க்க முடியாத சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா அதிலும் குறிப்பாக பிலால் ஹபஷி ரலியல்லாஹு என்ன செய்யப்பட்டார்களோ, மக்காவுடைய சிறு சிறு பிள்ளைகளிடத்தில் பிலால் ஹபஷியை ஒப்படைத்து விட்டார். மக்காவுடைய தெருக்களில் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அந்த பிள்ளைகள் எல்லாம் அடித்துக் கொண்டே செல்லுகின்றார்கள். ஆனால் இவர்கள் அடிக்கின்றார்கள், சோதனை செய்கின்றார்கள். அவர்களுடைய நாவிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் எத்தனை பதில்களையும் கொடுங்கள், அதை தாங்குகின்ற சக்தி, அதை தாங்குகின்ற வலிமை என்னிடத்தில் இருக்கிறது. நான் யாருடைய பெயரை சொல்லுகின்றேன். அந்த இன்பத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போய்விடுகின்றார்கள் பிலால். எனவே அந்த பிலால் நாயகத்துடைய உருசுடைய தினமாக, நினைவு தினமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை பற்றி நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அவருடைய எக்ஸாமை எப்படி மறக்க முடியும்? எப்படிப்பட்ட பிலால் எல்லாம் அவர்கள் அந்த சோதனையிலே வெற்றி கண்டதின் காரணமாக எந்த கால் சூரியனுடைய வெப்பத்திலே சிரமப்பட்டதோ அந்த காலடி சப்தத்தை பற்றி பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார். பெருமானார் ஒரு தினத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நேரத்தில் சொன்னார்கள், இஸ்லாம், எந்த அமலை நீ செய்கின்றாய் இஸ்லாத்தை ஏற்றுவித்த பிறகு? ரொம்பவும் ஆதரவான அமல். எந்த அமலை நீ செய்வதின் காரணமாக உனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கிறது? ஏன் நான் எப்பொழுதெல்லாம் சொர்க்கத்தில் போகின்றேனோ, சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் உன் காலடி சப்தத்தை கேட்கின்றேன். பாருங்கள், குலாமாக இருந்தால் எப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கும். அடிமையாக இருந்தால் இந்த உலகில் நீங்கள் அடிமையாக இருக்கலாமானால் ஆஷிகாக நீங்கள் விசுவாசமாக இருங்கள். நபியுடைய குடும்பத்தார்களுக்கு விசுவாசமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? பிலால் ரலியல்லாஹு தெரிந்து கொள்ளுங்கள். துன்யாவில் அவர்களை அற்பமாக பார்த்தார்கள், குலாம்களாக பார்த்தார்கள். நபியுடைய ஒட்டகத்தையும் குதிரையையும் மேய்க்கக்கூடியவர்களாக, நபியுடைய அவர்கள் வசூல் செய்யக்கூடிய அவர்கள் முன்ஷியாக, நபியுடைய காதிமாக இத்தனை ரோல்களை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார். ஒரு பக்கம் முஅஸ்ஸின், நபியினுடைய தனிப்பெரும் பாங்கு சொல்லுகின்ற அனுப்பான உலகத்திலே இன்று பாங்கு சத்தங்கள் கேட்கப்படுகிறது என்று சொன்னால் அது பிலால் ரலியல்லாஹுடைய பித்தையாக இருக்கிறது. ரூஹே பிலால், இந்த பாங்கு இருக்கிறது. ரூஹே பிலால் எங்கே? பிலால் ரலியல்லாஹுடைய அந்த குரலில் இருந்த அந்த வலிமை எங்கே? ஈமானுடைய தாற்பயம் எங்கே? நபி எப்பொழுதெல்லாம் பிலால் ரலியல்லாஹு பார்ப்பார்கள். யா பிலால் கனாது பிஸ்ஸலா, பிலாலே எழுந்து செல், அல்லாஹுடைய அழைப்பை நீ கொடு, நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார். எத்தனை அரபிகள் மசாஹத் பலாகத் பிறப்பால் அரபி, அவருடைய நாவுகளிலே அரபியினுடைய வார்த்தைகள் தழும்புகிறது என்றாலும் கூட நபி பிலால் நாயகத்துடைய அந்த வார்த்தையை, அது அகதியாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை கேட்க ஆசைப்பட்டார்கள். காரணம், அதிலே பசாகத் இல்லாமல் இருக்கலாம், பலாகத் இல்லாமல் இருக்கலாம், அரபினுடைய தாற்பயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நபியினுடைய இஷ்கிறது, காவல் இருந்தது, அது உண்மையாக இருந்தது. அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறது, அது மிகப்பெரியது என்பதை செய்தா பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு பாங்குலே சொல்லி காட்டினார். எனவே முதலில் இந்த உலகத்தில் பாங்குடைய சப்தம் காபாவில் ஒலித்தது என்றால் அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சப்தமாகத்தான் இருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்ணகு அந்தா கௌதமின்,
சப்தத்தால் வலிமையானவர்கள் பிலால் என்று. ஏன்? ஈமானுடைய அந்த தாத்பரியம் அவருடைய நாவங்களிலே உள்ளத்திலேயும் பிரதிபலிக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் கேட்டார் பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், வா அமில் துஆமதன் அஜா மின் அன்னி லம் அத்தஹர் தஹூரன் தாமன் ஃபி சாஅத்தின் மின் லைலின் வலா நஹாரின் இல்லா ஸல்லைது லிரப்பி மா கதப லி அன் ஸல்லி. பர்ல தொழுகையை தவிர எப்பொழுதெல்லாம் நான் ஒது செய்வேனோ, நான் ஒது செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத், அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் தொழுது கொள்வேன் என்றார்கள் பிலால் ரலியல்லாஹு. அதன் தாக்கம் தான் நபி சொர்க்கத்திலே அவர்களுடைய காலுடைய சப்தத்தை கேட்டார்கள் என்ற செய்தி நமக்கு புகாரி போன்ற கிதாபிலே பார்க்க முடிகிறது. எனவே அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது, அவர்களுடைய உயர்வு எப்படிப்பட்டது. ஒவ்வொரு தடவை பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஒது செய்யும் போதெல்லாம் நான் 2 ரக்காத் தொழுது கொள்வேன் ஒது செய்து விட்ட பிறகு என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொல்லாமல் செய்கிறார்கள். நபி ஒது செய்து விட்ட பிறகு ஒவ்வொரு தடவையும் தொழுது கிடையாது. ஆனால் பிலால் நாயகம் செய்கிறார்கள். சுன்னத்தை சஹாபியாக மாறுகிறது, சுன்னத்தை நபி இல்லாமல் என்று சொன்னார். சஹாபாக்குடைய மக்காம் என்ன, உயர்வு என்ன, அதற்கு பிரதிபலனிலே காலடி சப்தம் சொர்க்கத்திலே கேட்டது. புல்லு பிதாத்தின் தலாலா, பிதாத்தை செய்தால் தலாலுக்கு தானே, ஒக்குள்ளு தலாலத்தின் பின்னால் வணிகத்தின் தாக்கம், அது பிதாத்தின் தாக்கம் நரகத்தில் தானே போக வேண்டும். எங்கே பிலாலுடைய காலத்தை மட்டும் சொர்க்கத்திலே கேட்டது? காரணம் என்னவென்று தெரியுமா? நபியுடைய முகப்பத்திலே பிரியத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது பிதாத்தாக மாறாது, சுன்னத்தாக மாறும் என்பதற்கு பிலால் ரலியல்லாஹுடைய அந்த ஒலுவுடைய கொள்கையும் ஒரு காரணம். இன்று எல்லா கிதாபுகளிலும் அதை சுன்னத்தாக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை செய்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு. எனவே பிலால் நாயகத்துடைய அந்தஸ்து அனஸ் ரலியல்லாஹு ரிவாய் செய்வார். பெருமானார் சொன்னதா, சொர்க்கத்தின் பக்கம் முந்தி செல்லுகின்றவர்கள், தன் கூட்டத்தை வழிநடத்தி செல்லுகின்றவர்கள் 4 பேர் என்றார்கள் பெருமானார். யார் வழிநடத்தி செலுத்துவார்கள்? எல்லாம் குர்ஆனிலே சொல்லுகின்றனர். போட்டி போட்டுக் கொண்டு நன்மையிலே முந்திக் கொண்டு சொர்க்கத்தின் பக்கம் தானும் சென்று பிறரையும் வழிகாட்டி அழைத்து செல்கின்றார்களே, வழிகாட்டியாங்க. நாளை மோதினுடைய கொடி யாருடைய கைகளில் இருக்கும்? பிலால் ரலியல்லாஹு மோதினுடைய கொடியை ஏந்தி செல்வார்கள், பின்னால் மோதினார்கள் செல்வார்களே. இன்று அந்த மோதின்களை கேவலப்படுத்தப்படுகிறது. மோதினார் பிலால் என்ற பேரிலே கொச்சை செய்யப்படுகிறது. அவர்களுடைய தகுதியை மீறி சாதாரண அற்பமான வேலைகள், கழிவறை கழுவுதல், மஸ்ஜிதை சுத்தம் செய்தல் போன்ற சாதாரண காரியங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த பிலால் அவர்களிடத்தில் மோதினார்களிடத்தில் வாங்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் பிலால் ரலியல்லாஹுக்கு பின்னால் சொர்க்கத்திலே வழிநடத்தி செல்கின்றார்கள். நாளை மறுமையிலே இன்று இந்த உலகத்திலே எந்த மோதினார்கள் தாழ்த்தப்பட்டு குறைந்த சம்பளத்திலே ஒதுக்கப்பட்டு சாதாரண அற்பமானவர்களாக மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுகிறதோ அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்பட்டு எல்லாரும் கண்ணியத்தோடு பார்ப்பார்கள். இவர்களையா நாம் இப்படிப்பட்ட வேலையை சொல்லிவிட்டோமே, இவர்களையா இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் ஏறிவிட்டோமே என்று மக்கள் எல்லாம் தங்களை தானே படித்துக் கொள்ளுகின்ற காரணம் அவருடைய தலைகள் உயர்ந்திருக்கு மறந்து விடார்கள். பெருமானார் சொன்னார், சொர்க்கத்திலே வழிநடத்தி செல்லுகின்றவர்கள் 4 பேர் சொல்லிட்டு நபி சொன்னார்கள், நான் அரபுகளை வழிநடத்தி செல்லுகின்றேன். மொத்த அரபுகள் என் பின்னால், நான் முன்னால் என்றார்கள் பெருமானார். எந்த அரபியாக இருந்தாலும் ஈமானோடு மரணித்திருந்தால் என் பின்னால் தான் வருவார், நான் முன்னால் செல்வேன். அந்தஸ்தை பாருங்கள். நபியை மட்டும் புகழுகின்றவர்களின் சஹாபாக்கள் தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்கள் நபியே தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றார்கள். நீங்கள் எங்கே போனீர்கள்? சல்மான் ரலியல்லாஹு பாரிஸ் மக்கள் எல்லாம் அழைத்து செல்வார்கள். பாரிஸ் நாட்டிலே யாரெல்லாம் பாரிசை பேசுகின்றார்கள் அவர்கள் எல்லாம் சல்மானை பாரிசிக்கு பின்னால் செல்வார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் நாயகம் அவர்கள் ஹபஷாவுடைய மக்களை வழிநடத்தி செல்வார். கருப்பு தோள்கள் இன்று சவுதி நாட்டிலே ஹஜ்ஜுக்கு போகின்ற பொழுது, உம்ராவுக்கு போகின்ற பொழுது எந்த நாட்டு மக்களை கருப்பு தோள்களாக பார்க்கப்படுகிறதோ ஹபஷா நாட்டு மக்கள், எந்த ஹபஷா நாட்டு மக்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே வரவேற்றார்கள், சஹாபாக்களை தாக்கப்படுகின்ற பொழுது அபு சீனாவிலே இந்த நாட்டு மக்களை வழிநடத்தி செல்வார்கள். சீனா பிலால் ஹபஷி. 4வதாக சுஹைப் ரோம் நாட்டு மக்களை சுஹைப் ரூமி அவர்கள் செல்வார்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இவருடைய அந்தஸ்தை பிலால் ரலியல்லாஹு ஹபஷாவுடைய வழிகாட்டி என்பதை பெருமானார் சொல்லுகிறார்கள். அதனால்
எல்லாருடைய ஏகோபித்த கருத்து பிலால் ரலியல்லாஹு தான் முதல் முஅஸ்ஸின். சையதுனா காசிம் பின் அப்துர் ரஹ்மான் சொல்வார்கள், அவ்வலு மன் அஸ்ஸன பிலால் இப்னு பிலால் அவ்வலு மன் அஸ்ஸன பிலால் இப்னு ரபாஹ். பிலால் ரலியல்லாஹு தான் முதலில் பாங்கு சொன்னவர்கள் என்பதை அவர்கள் சொல்லுகின்றனர். உமர் ரலியல்லாஹு எப்பொழுதெல்லாம் பிலால் ரலியல்லாஹுவை பார்ப்பார்கள், என்ன சொல்வார்கள்? அபூ பக்ரும் சய்யிதுனா வ ஆதக பிலாலும் சய்யிதனா. யார் செய்தனா? அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கரும் சய்யிதுனா என்ற அந்த செய்யதை தாக்கி பேசுகின்றார்கள், குறைத்து பேசுகிறார்கள். சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை குறைவாக பேசுகிறார்கள். அபூபக்கரும் சய்யிதுனா எந்த நாவில் பேசிய வசனங்கள் ஆயத்தாக இறங்கிய அந்த நாவு அட்டை மட்டும் பேசும் அந்த நாவு சொல்லுகிறது, அபூபக்கரும் செய்தனா நாங்கள் தலைவராக ஒருவரை ஏற்றுக்கொள்வோம் என்றார். மொத்த சஹாபாக்கு நபிக்கு பிறகு அது சித்திக் நாயகம் என்றார். செய்தனா பிலால், எங்களுடைய தலைவர் பிலால் அவர்கள் அவர்கள் தான் உரிமையிட்டார்கள். செய்தனா பிலாலன், இவர்கள் எங்கள் தலைவர், இன்னொரு தலைவர் நாயகத்தை தலைவர் என்று சொன்னால் பரவாயில்லை, பிலாலையும் தலைவராக ஆக்கினார்கள். என்ன காரணம்? அவருடைய குலத்தை பார்த்தார்களா, நிறத்தை பார்த்தார்களா, காசு பணங்களை பார்த்தார்களா? கிடையாது. உள்ளத்தை பார்த்தார்கள், ஈமானை பார்த்தார்கள், தக்குவாவை பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தக்குவாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அக்ரமக்கும் இன்தல்லாஹ், நபியோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் உங்கள் குலங்கள் யாரும் பார்ப்பது கிடையாது, உங்கள் கோத்திரத்தை யாரும் பார்ப்பது கிடையாது. நபியினுடைய இஷ்டம் முகப்பத் உங்கள் உள்ளத்திலே நிரப்பணமாக இருந்தால் அது ஒன்று போதுமானது, எல்லாத்தையும் விட உயர்ந்தது என்றார்களே. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், மன் ஆளுக்க யார் சொல்லுல்லா புல்லு மூமினின் என்றார்களே, இறைச்சமுடைய ஒவ்வொரு மூமிலும் என் குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்றார்களே பெருமானார். விலானது எல்லாம் அந்த அடிப்படையில் தான் குடும்பத்தை விட நெருங்கி விட்டார்கள். சல்மானை பார்த்து என்ன அகல் பைத்து என்று சொன்னார்கள். என்ன காரணம்? தக்குவா நிரப்பமாக இருந்தது, இஷ்க் நிரப்பமாக இருந்தது, முகப்பத் நிரப்பமாக இருந்தது என்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் ஒரு கவிஞர் கூட பிலால் இல்லாமல் புகழுகின்ற பொழுது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார். ஒரு கவிஞர் பிலால் இல்லாமல் இப்படி புகழுவார். மா அன்ன ஷாயிரன் மதஹ பிலால், எப்படி புகழ்ந்தார்? வ பிலாலுன் அப்துல்லாஹி கைரு பிலால், வ பிலாலுன் அப்துல்லாஹி கைரு பிலால். பிலால் உடைய அப்துல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்துல்லாஹ் இப்னு உமர், அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமரை விட பிலால் ரலியல்லாஹு சிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னார்கள், கதிகிட்ட பல் பிலால் ரசூலுல்லாஹ் கைரு, இதாவது அப்துல்லாஹ் கைரு பிலால் என்று சொன்னார்கள். ஏன்? உமர் ரலியல்லாஹு அவர்களை புகழ்ந்ததின் காரணமாக. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹுடைய பிலால், பிலால்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நம்மால் பார்க்க முடியும். எனவே ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சையதுனா அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு ரிவாயத்தில் கூட நபியை பார்த்தவர்களிடத்தில் கேட்கப்பட்டு, மனிதபாக யார் சொல்லுல்லா, உங்களை ஆரம்பத்தில் பின்பற்றியவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது நபி என்ன தெரியுமா சொன்னார்கள்? என்னை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அபுது என்றார்கள் பெருமானார். யார் அந்த ஒரு? அபூபக்கர் சித்திக். யார் அந்த பிலால் ஹபஷி என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் பிலால் இல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோய்வார் கவலை முகத்தோடு இருப்பார்கள். பிலாலை பார்த்து சொல்வார், அருகினா யா பிலால், அருகினா யா பிலால், பிலாலை எங்கள் உள்ளத்திற்கு ராகத்தை தான், உன் அதானை கேட்பதை கொண்டு எங்கள் உள்ளத்திற்கு ராகத்தை தான். எல்லா உள்ளத்திற்கும் ராகத்தை தந்தவர்கள் பெருமானார் என்றார். பெருமானாருடைய உள்ளத்திற்கு ராகத்தை தந்தவர்கள் பிலாலை ஹபஷி என்று சொன்னால் அவருடைய மக்காம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யாரை கொண்டு எல்லாருடைய கவலைகள் போனதும் அந்த நபிக்கு சந்தோஷத்தை தந்தவர்கள் பிலாலை ஹபஷி என்று சொன்னார். அவர்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமிலே அவர்கள் மரணிக்கின்றனர். அவருடைய சகோதரர்கள் ஹாலித், அமரா போன்றவர்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. செய்தனா அதாவுல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், குன்து இந்த இப்னுல் முஸய்யப், நான் சயீத் இப்னு முஸய்யபிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பதக்க பிலால், சயீத் இப்னு முஸய்யப் கைரு தாபீன் அமர்ந்திருக்கும் போது பிலால் ஹபஷியுடைய பேச்சு வந்து விட்டது. ஃபகால், சயீத் இப்னு முஸய்யப் சொன்னார்கள், கான ஷஹீதன் அலா தீன் وكان يعذب في الله فلقي النبي صلى الله عليه وسلم فقال لو كان عندنا شيء يبتعنا بلالا.
எப்படிப்பட்ட தீனின் மீது ஆசை கொண்டவராக, பேராசை கொண்டவராக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பக்கம் அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிலாலை பார்த்தார்களோ சொன்னார்கள், பிலால் எங்களிடத்தில் காசு பணம் இருந்தால் பிலாலை காசு கொடுத்து வாங்கியிருப்பேனே என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அப்பாஸ் நாயகத்தில் சென்றார்கள். இஷ்தர்லி பிலாலன் ஃபஷ்தராஹு அப்பாஸ். எனவே தான் பிலால் ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ரத் அப்பாஸ் நாயகம் வாங்கி வந்து அபூபக்கரிடத்தில் கொடுத்து விட்டார்கள். சித்திக் நாயகம் அவர்களை உரிமைக்கு விட்டார்கள் என்ற வரலாறு எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் பாசானி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்திகளை சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். சேனா பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அவருடைய அந்தஸ்தை எப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் தாங்கினார்கள். மர்ர வரக்காபின் நோபல் பிலாலின் வரக்காபின் நோபல் இப்னு அம்மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அம்மி கதீஜா ரலியல்லாஹு வரக்காபின் நோபலுக்கும் தொடர்பு இருக்கிற அளவுக்கு நபிக்கு சொந்தக்காரர்களாக ஆகினார்கள். அப்படிப்பட்ட வரக்காபின் நோபல் பிலால் ஹபஷியை கலந்து போகின்றார்கள். ஓஹோ ஆசபால் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முதுகிலே பெரும் பெரும் பாறாங்கற்கள், சூடான கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓஹோ எப்போல் அஹத் அஹத் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த பக்கம் கடந்து போன வரகாபின் நோக்கல் பிலால் ஹபஷியை பார்த்திருக்கிறார்கள். யா பிலால் சபரன் சபரன் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஇன் கதல்துமூஹு லத்தகதுனஹு ஹனானன் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஇன் கதல்துமூஹு லத்தகதுனஹு ஹனானன் என்ற ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னதாகவும் வரகாபின் நோக்கல் கொஞ்ச நாட்கள் கூட கடக்கவில்லை, அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி. பொறுமையாக இருங்கள் பிலாலே, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் கூலியும் இருக்கிறது. பின்னால் நீங்கள் உயர்ந்த இடத்தில் போக போகின்றேன், அதனுடைய அடையாளம் தான் இப்படிப்பட்ட சோதனைகள் என்பதை வரகாபின் நோக்கல் சொன்ன வரலாறு எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே செய்தா பிலால் ரலியல்லாஹு அவருடைய அந்தஸ்துகள், உயர்வுகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆயத்து குர்ஆனிலே மறைமுகமாக பிலால் ரலியல்லாஹுடைய புகழ் மாலை பாடுகிறது. குர்ஆனில் இருக்கிறது வலா தக்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும், 2 இடங்களில் இந்த ஆயத்து வருகிறது. வலா தக்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும், தன் ரப்பை யார் மாலையும் காலையும் அழைத்துக் கொண்டே இருப்பார்களோ நபி அவர்கள் நீங்கள் துரத்தி விடாதீர்கள். அது 6 பேரை குறிக்கிறது. நபியோடு அந்த நேரத்தில் அமர்ந்திருந்தவர்கள் மொத்தம் 6 பேர். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? பிலால் ஹபஷியும் ஒருவர். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நானும் அதில் இருக்கின்றேன். சாதித் அபி வக்காஸ் சொல்லுகிறார்கள், நானும் அதில் இருக்கின்றேன். பிலால் ரலியல்லாஹு இருக்கின்றார்கள் சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே எத்தனை ஆயத்துகள் பிலால் ரலியல்லாஹுடைய உயர்வை காட்டுகிறது, சிறப்பை காட்டுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே பிலால் ரலியல்லாஹுடைய உயர்வுகள், அந்தஸ்துகளை இன்றைய நாள் நாம் பேச வேண்டியது இருக்கிறார், நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. எத்தனை அதீதுகள் பிலால் ரலியல்லாஹுடைய சிறப்பில் நீடித்திருக்கிறது, நிரந்தரமானதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் மாலிக் ரிவாயத் செய்கின்றார்கள், இஷ்தாகத்தில் ஜன்னத்து இலா ஸலாஸத்தின், எல்லாரும் சொர்க்கத்தை தேடுகின்றார்கள், சொர்க்கம் 3 நபர்களை தேடுகிறது. பாக்கியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹுவை பற்றி பேசினால் அவருடைய இஷ்கை பேசுங்கள், அவருடைய பணிவை பேசுங்கள், அவருடைய சுகபத்தை பேசுங்கள், அவருடைய கிதுமத்தை பேசுங்கள். எனக்கு யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நபி இருக்கின்றார்கள் என்று நபியினுடைய வாழ்க்கையை முழுக்க அவர்களோடு அர்ப்பணித்தார்கள். அந்த பிலால் ஹபஷியினுடைய அர்ப்பணிப்பை பற்றி பேசுங்கள், அவருடைய பாங்கை பற்றி பேசுங்கள், அவருடைய தீனுடைய குர்பானியை பற்றி பேசுங்கள். அவருடைய நினைவு நாளில் மட்டும் கிடையாது, என்றும் அவர்களை நாம் நினைக்க வேண்டியது இருக்கிறது. சொர்க்கம் யாரை தேடுகிறது? எல்லாரும் சொர்க்கத்தை தேடுகின்றார்கள். சொர்க்கம் ஆசைப்பட்டது 3 நபர்கள். நபி அவர்கள் சொன்னார், அலி வ அம்மார் வ பிலால். அலி வ அம்மார் வ பிலால். அலி ரலியல்லாஹு அம்மாரை ஆசிரியர்கள் பிலாலை ரலியல்லாஹு சொர்க்கம் தேடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்து. சொர்க்கம் யாரை தேடியது? நபியை அவர்கள் காதலித்தார்கள், சொர்க்கம் அவர்களை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் நபியை விட்டு விட்டோம், சொர்க்கத்திற்கு பின்னால் செல்கிறோம். நாம் நபியை விட்டு விட்டோம், உயர்வின் பக்கம் செல்கிறோம். நபியை விரும்பினால் உயர்வு உங்களை தேடி வரும், நபியை ஆசைப்பட்டால் சொர்க்கம் உங்களை ஆசைப்படும் என்பதற்கு உதாரணம் பிலால் ஹபஷி. வாழ்நாளில் சொர்க்கத்தை திரும்பி பார்க்கவில்லை, ஆசைப்படவில்லை, அண்ணாங்களுக்கு சொர்க்கத்தை தாங்களுக்கு கேட்கவில்லை. பிலால் ஹபஷி நபியுடைய சோகத்தில் இருந்தார்கள், அதுவே சொர்க்கத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது, எனவே சொர்க்க ஆசைப்பட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சையதுனா பிலால் ஹபஷி ரலியல்லாஹு ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு ரிவாயத் செய்வார்கள், நிஅமல் மர்உ பிலால், நிஅமல் மர்உ பிலால். எனக்கு தெரிந்த மனித வர்க்கத்திலே சிறந்தவர்கள் பிலால் தான்.
நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களிலே பிலால் இல்லாமல் போன்ற அந்த உச்சத்தை தொட்டவர்கள் ஈமானினர். அவர்கள் பிலால் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சய்யிதுல் முஅத்திரீன யௌமல் கியாமah. வாங்க சொல்லுகின்றவர்களே, எத்தனை கஷ்டங்களை நீங்கள் இந்த உலகத்தில் கேவலங்களை தாங்கினாலும் தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த உலகத்தில் உங்களுக்கு பள்ளியுடைய தலைவராக இருக்கலாம், முத்தவள்ளி தலைவராக இருக்கலாம், கவலைப்படாதீர்கள். அவர்கள் ஏசுவதை காதால் நீங்கள் அதை கேட்டுவிட்டு சென்று விடுங்கள். ஏன் நாளை சொர்க்கத்திலே உங்களுடைய தலைவர்கள் பிலால் என்பதை மறந்து பிலால் ரலியல்லாஹு யாருடைய தலைவராக பிலால் ரலியல்லாஹு இருப்பார்களோ அவர்கள் நபியோடு நெருக்கமாக இருக்க மாட்டார்களா? நபியுடைய பிரியத்தை பெற்றவர்களாக இருக்க மாட்டார்களா? உலகத்தில் ஏசுகின்றவர்கள் உங்களை ஏசட்டும், உங்களை எப்படியெல்லாம் தாழ்வாக நினைக்கின்றார்கள் நினைக்கட்டும், நாளை பதவிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு பின்னால் என்பதை ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது சொன்னார். அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய உயர்வு உலகத்திலே வெளிரங்கத்திலே எந்த ஆடைகளும் கிடையாது, உயர்வும் கிடையாது. இன்னைக்கு நாமெல்லாம் உயர்வை பெற வேண்டும், நேற்றை விட இன்று என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வேண்டும், என்னுடைய வண்டிகள் அதிகமாக வேண்டும், போன்களை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த வண்டியில் நாம் போகலாம், எது இப்பொழுது ஃபேமஸ் ஆக இருக்கிறது, எதில் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்கின்ற நாம் மறுமையிலே எந்த வாகனத்தில் பயணம் செய்ய போகிறோம்? பிலால் ரலியல்லாஹு உலகத்தில் ஒரு வாகனம் கிடையாது, ஒரு குதிரைக்கு சொந்தக்காரர் கிடையாது, ஒரு ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர் கிடையாது. நபி அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் எதில் பயணம் செய்வார்கள் சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், யூதா பிலாலுன் பினாத்தின் மின் நூகில் ஜன்னதி ஃபயர்கபா. யூதா பிலால், பிலால் வாகனம் செய்து வரப்படுவார் நாளை மறுமையிலே பினாத்தின் ஒரு ஒட்டகத்தை கொண்டு மின் நூகில் ஜன்னா சொர்க்கத்துடைய விலை உயர்ந்த ஒட்டகத்திலே அவர் பிலாலுக்கு அமர்த்தப்பட்டு நாளை மறுமையிலே சொர்க்கவாசிக்கு முன்னால் செல்வார்கள். நடந்து செல்வார்கள் சில பேர், இன்னும் சில பேர் நாவால் செல்வார்கள். இந்த இடத்தில் செய்தா பிலால் என்ன செல்வார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்தஸ்து. எனவே நபியுடைய காதலில் வாழ்ந்தவர்களை தலைவர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள், சாதத்து சூதானி லுக்மான் நஜாஷி பிலால் மிஹ்ஜா. 4 பேரை சூடானுடைய தலைவர் என்று சொன்னார்கள். சூடான் என்று சொல்லுகின்ற நாடு கருப்பு மக்களுடைய நாடு. உலகில் யாரெல்லாம் கருப்பாக இருக்கிறார்கள் சூடானை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் அனைவருடைய தலைவர்கள் 4 பேர் இருந்தார்கள். பெருமானார் லுக்மான், நஜாஷி, பிலால், மிஹ்ஜா. பத்ர் போர்க்களத்திலே முதலில் மறந்துட்டவர்கள் மிஹ்ஜா ரலியல்லாஹு ஹபஷாவை நாட்டை சார்ந்தவர்கள், சூடானை சார்ந்தவர்கள். நபி அவர்கள் அவங்களையும் தலைவர் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் அவருடைய அந்தஸ்துகளை உயர்வுகளை பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனவே செய்தனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லம்மா கூப்பிய ரசூலுல்லாஹ் எந்த இஷ்கோ முஹப்பத்திலே நபியோடு இருந்திருப்பார்கள். பெருமானார் மரணித்தார்கள். ஜா பிலால், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். யுரீதுல் ஜிஹாது இலா அபூபக்கர் சித்தீக், சித்திக் நாயகத்தின் பக்கம் ஜிஹாதை நாடி வந்தார்கள். فقال له يا خليفة رسول الله إني سمعت رسول صلى الله عليه وسلم وهو يقول أفضل عمل المؤمن الجهاد في سبيل الله. மூமினுடைய அமல்களிலே மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது என்று பெருமானார் சொன்ன ஹதீஸ் எனக்கு நினைவாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது சித்திக் நாயகம் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்டார்கள்? பமா தஷாவ் யா பிலால், இந்த ஹதீஸை சொல்லி இந்த நேரத்தில் எதை நாடுகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் சொல்லுகின்ற ஜிஹாத் வேற, அரத்து அன் உராபிக ஃபீ சபீலில்லாஹ் ஹத்தா அமூத். நான் சொல்லுகின்ற ஜிஹாது நஃப்ஸி, ஜிஹாது கல்வி, ஜிஹாது அக்பர். நான் என்னுடைய நஃப்ஸோடு போர் செய்ய நான் ஆசைப்படுகிறேன். நான் மரணிக்கின்ற வரை வெளியே வரமாட்டேன். நபியுடைய மரணம் இப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ நான் ஷாமுக்கு போகின்றேன், திமஷ்க் போகின்றேன், இதற்கு பிறகு நான் வெளியே வரமாட்டேன் என்று சொல்லி அந்த ஜிஹாதை அவர்கள் நாடினார்கள் என்று சொன்னார். செய்தா சித்திக் நாயகம் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார், யா பிலால் வஹுர்மதி வஹக்கி ஃபகத் கபரத் வலஅமத் வகரப அஜலி என்று சொல்லுகின்ற பொழுது சித்திக் நாயகம் அவர்களை புகழ்ந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே போய் இருந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பாங்கு சொல்லவே இல்லை. நபியுடைய மரணத்திற்கு பிறகு ஒரே ஒரு தடவை தான் பாங்கு சொன்னார்கள். அதுவும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. அழுதார்கள், முஸ்லிம்கள் அழுதார்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னார். இந்த பிலால் ரலியல்லாஹுடைய அந்தஸ்தை, உயர்வை நாம் நமக்கு மத்தியில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை பற்றி புகழ்மானல் பாட வேண்டும் என்பது தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே தான் பிலால் ரலியல்லாஹு சம்பந்தமாக வருகிறது, கதிம்னா ஷாம் மா உமர், உமர் ரலியல்லாஹு நாங்கள் ஷாம் தேசத்திற்கு போனோம்.
பாதன பிலால் பிலால் இல்லாமல் வாங்கினார்கள். பதக்கரன் நாஸ் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கெல்லாம் நபியினுடைய ஞாபகம் வந்து விட்டது. பலம் அர யௌமன் அக்ஸர் பாக்கியன் மின்ஹு செய்தனா ஸைத் இப்னு அஸ்லம் சொல்லுகிறார்கள், அன்று அழுததை போல நாங்கள் என்றும் அழுதது கிடையாது என்ற செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹுடைய இஷ்க முஹப்பத் அவருடைய பிரியங்கள் எவ்வளவு சஹாபாக்களுடைய பிரியங்களிலே நபியுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உள்ளங்களிலே மறைந்திருந்தது என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹுடைய அந்த அந்தஸ்தை நம்மால் பேசத்தான் வேண்டும். எனவே செய்தனா உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பல நன்மைகளில் ஒன்று கூட என்னால் நெருங்க முடியாது. என்னுடைய வாழ்நாள் முழுக்க உள்ள நன்மைகள் சித்திக் நாயகத்துடைய நன்மைகளில் ஒரு நன்மைக்கு சமம் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த ஒரு நன்மை என்ன என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் அது சௌருடைய தொகையிலே நபியோடு இருந்தது என்று சொல்லுவார்கள். உண்மைதான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒரு நன்மையை சொல்லி காட்டுகின்ற பொழுது என்ன தெரியுமா சொல்லுவார்கள், சித்திக் நாயகம் என்னை விட எத்தனை மடங்கு நன்மையில் உயிர்கின்றார்களே, அந்த உயர்வுக்கு ஒரு காரணம் ஆதா சய்யிதுனா பிலால் ஹஸனத்துன் மின் ஹஸனாத்தி அபீ பக்கர். இந்த உலகம் முழுக்க பிலால் ரலியல்லாஹுடைய பேர் சொல்லப்படுகிறது, அவருடைய பாங்குகள் காப்பி அடிக்கப்படுகிறது. அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களும் சித்திக் நாயகத்துடைய நன்மைகளில் ஒரு நன்மை என்ற ஒரு செய்தியை செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே சித்திக் நாயகம் அவர்கள் உரிமையிட்டார்கள். உமர் நாயகம் அவர்கள் அவர்களுடைய உமர் நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் வருகை தந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு பார்க்க வெளியிலே காத்து இருக்கின்றார்கள். யாருக்கு என்ன நாம் கொடுக்க வேண்டும். இன்னமா யாரும் இன்னமா யாரப்பல் பவல் அஹ்லில் பவல் தவல் பவல். உயர்வை உயிருடையவர்கள் தான் தருவார்கள். அந்த குடியவர்களை தான் தருவார்கள். உள்ளே மீட்டிகளை இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு பெரும் பெரும் தலைவர்களுடன் அபூ சுஃபியான் வருகை தந்திருக்கிறார். செய்தி சொல்லப்படுகிறது, அபூ சுஃபியான் வருகை தந்திருக்கிறார்கள். அமர சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் செய்தி கிடைக்கிறது, பிலால் உங்களை பார்க்க வருகிறார். மீட்டிங்கில் இருக்கின்றார்கள் மற்ற தலைவர்களுடன். பிலால் உங்களை பார்க்க வருகிறார் என்று சொன்னவுடன் ஓடோடி வாசலுக்கு வந்து விட்டார்கள். உமர்கள் பார்த்தா பிலாலை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, ஏன் உங்களுடைய மக்காம் என்ன என்பது, நபி உங்களை எங்கே வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் கண்கொண்டு பார்த்து விட்டோமே என்று சொன்னார். அதனால் இந்த பிலால் ரலியல்லாஹுடைய ஈமான், அந்த இஷ்க், அந்த முஹப்பத்திற்கு உலகத்தில் எது நிகராக இருக்கிறது. எல்லா மரணத்தை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு ஸைத் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், லம்ம தவர பிலால் பிலால் ரலியல்லாஹு மரணத்துடைய நேரம் இப்பொழுது வந்து விட்டதோ சொல்லுகின்றார்கள், கதன் நல்கி அல் அஹிப்பா முஹம்மதன் வ ஹிஸ்பா. கதன் நல்கி அல் அஹிப்பா. நாளையோடு நான் நினைத்து விட்டார், நேராக சென்று நான் என்னுடைய தோழர்களை சந்திப்பேனே, பெருமானாரை சந்திப்பேனே. அந்த நபியை பிரிந்ததுத்தானே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை. அவர்களை நாளை சந்திக்கக்கூடிய நான், மரணம் என்பது நேசரோடு சேர்த்து வைக்கக்கூடியது. நான் மரணித்து விட்டால் என் நேசர் முகமது ரசூலுல்லாஹை போய் சந்திப்பேன், எனது தோழர்கள் சஹாபாக்களை போய் சந்திப்பேன் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். கூட இருக்கக்கூடிய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் வா அரிலா என்று சொல்லுகின்ற பொழுது மரணத்துடைய தருவாயிலே பிலால் ரலியல்லாஹுடைய நாவலிருந்து வா அரஹா வா பருவா, ஓ சந்தோஷமே, நபியுடைய காதலிலே நான் நபியை பார்க்க போகின்றேன் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னார். திமஷ்கிலே ஹிஜ்ரி 20 பிலால் ரலியல்லாஹுடைய வஃபாத் ஏற்பட்டது என்று சொன்னால், பாபு சகீர் என்ற இடத்திலே தன்னுடைய 60வது வயதிலும் செய்தா பிலால் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்துடன் சேர்த்து அவர்கள் மதீனாவில் ஒரு பார்க்க சொன்னார்கள். எத்தனை தடவைகள் நபியினுடைய அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது நபியை பார்த்தவர்கள் சுட்டி காட்டிய வரலாறுகள், நபியை பார்த்தவர்கள் சிரித்த வரலாறுகள் வாங்கிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்மால் பார்க்க வேண்டும். எனவே செய்தனா பிலால் ரலியல்லாஹு அவருடைய மனைவி யார், அவருடைய மனைவியினுடைய பேர் என்ன, யாருடைய மகன் அவர்கள்? ஆலா பின்த் அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்று சொல்லுகின்ற செல்வந்தர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தன் சொந்த சகோதரி ஆலாவை ஹஜ்ரத் பிலால் ஹபஷிக்கு கட்டி கொடுத்தார்கள் என்று சொன்னால்,
பெரும் பெரும் பணக்காரர்கள் அப்துல் ரஹ்மான் இடத்தில் வந்து உங்கள் சகோதரி எனக்கு கெட்டித்தார்கள், நாங்கள் இதை தருகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது செய்தனா அப்துல் ரஹ்மான் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய காசுகள் எங்களுக்கு வேண்டாம், பதவிகள் வேண்டாம், உங்களுடைய செல்வாக்குகள் வேண்டாம், என் சகோதரி உங்களிடத்தில் வந்தால் உயர்த்த முறையில் வாழலாம். ஆனால் நான் பிலாலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இஷ்டை பார்க்கின்றேன், நபி அவர்கள் மேல் வைத்த காதலை பார்க்கின்றேன், பிரியத்தை பார்க்கின்றேன். எத்தனை பயணங்கள் நபியோடு இருந்திருக்கிறார்கள், எத்தனை பணிவிடைகள் செய்திருக்கிறார்கள், நபியுடைய நாவால் எத்தனை அன்புகளையும் துவாக்களையும் பெற்றவர்கள். அவர்களிடத்தில் வாழ்கின்ற பொழுது என் சகோதரின் வாழ்க்கை உயர்வாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் தன்னுடைய வீட்டிற்கு யாரை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு தன்னுடைய மகளையும் சகோதரியும் கொடுக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்று காசு உள்ள பணக்காரர்களை பார்க்கின்றோம். காசுடைய மமதையிலே தன் வீட்டு பிள்ளைகளை யாருக்கோ கட்டி கொடுக்கின்றார்கள். பரிசாக இது வேண்டும் என்று துன்யாவுடைய ஏலம் போடுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சில நாட்களிலே கசிந்து போய்விடுகிறது. ஏன் அவர்கள் ஏலம் பேசினார்கள், ஏன் அவர்கள் பேரம் பேசினார்கள். அதன் விளைவு துன்யாவுடைய சில நாட்களிலே அந்த வாழ்க்கை கசிந்து போய்விட்டது. செய்தனா அப்துல் ரஹ்மான் தன் சொந்த சகோதரியை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு கட்டி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்தை, அவருடைய உயர்வை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீண்ட செய்திகள் செய்தனா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய வரலாறுகள் நம்ம கண்ணுக்கு முன்னால் பதாரியா என்று சொல்லுகின்ற இடத்தில் தான் அவருடைய கபர் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அவர்களுடைய 44 ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலே புகாரி முஸ்லிமிலே 4 ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸ் புகாரிலையும் 2 ஹதீஸ்கள் புகாரிலையும், முஸ்லிமிலே ஒரு ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் நபியோடு அதிகம் பயணம் செய்தவர்கள். ஆனால் அவர்களுடைய நேரங்கள் நபிக்காகவே. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கின்றேன். எப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்கள் பிலால் எல்லாம். பத்தகை மக்கா ஏற்பட்டு விட்டது. காபாவுடைய சாவி நபியுடைய கையில் வந்து விட்டது. காபாக்குள் போக வேண்டும் எல்லாருக்கும் ஆசை. நபி யாரை அழைத்து சென்றார்கள்? செய்தனா உசாமா பின் ஸைதை அழைத்து சென்றார்கள். பிலாலை ஹபஷியை அழைத்து சென்றார்கள். உள்ளே சென்று கதவை மூடி விட்டார்கள். சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளே என்ன நடந்தது? பிலால் எல்லாம் வெளியே வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் நேராக சென்று பிலால் ரலியல்லாஹு கேட்டார்கள், நபி உள்ளே என்ன செய்தார்கள்? சஹாபாக்களுக்கு ஆசையை பார்த்தீர்களா? நபியுடைய எந்த செயலும் எங்கள் கண்ணை விட்டு மறைந்திருக்க கூடாது என்ற ஒரு ஆசையை அவர்கள் கேட்டார்கள். நபி உள்ளே என்ன செய்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரக்அத்தைனி பைனல் அமூதைனி அல்-யமானியைனி, யமானை சார்ந்த 2 தூண்களுக்கு மத்தியில் பெருமானார் 2 ரக்அத் தொழுதார்கள் என்ற செய்தியை பிலால் ரலியல்லாஹு உள்ளே இருந்து சொன்னார்கள் என்று சொன்னால் பெரிய பெரிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியே இருக்கின்றார்கள். பெரும் பெரும் பணக்காரர்கள் வெளியே இருக்கின்றார்கள். நபியினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் வெளியே இருக்கின்றார்கள். நபி உள்ளே அழைத்து சென்றது 2 நபர்களை தான், செய்தனா உசாமா பின் ஸைதையும் செய்தனா பிலாலை ஹபஷி என்று சொன்னால் காபாவில் ஏறி நிற்க வைத்து அழக பார்த்தவர்கள். என் அக்கிரமத்து இந்தல்லாஹ் காக்கும் என்ற ஆயத் யாருடைய விஷயத்தில் இறங்கியதோ அப்படிப்பட்ட பிலாலை ஹபஷியுடைய நினைவு தினமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கை, அந்த முறைகளை, அந்த இஷ்கை, அந்த முகப்பத்தை ஏழ்மை மனிதனுக்கு வரலாம், அது அசிங்கம் கிடையாது. மனிதன் சாதாரண கோத்திரத்தில் பிறக்கலாம், அது அசிங்கம் கிடையாது. சரி, ஒரு தடவை பிலாலை ஹபஷியை பார்த்துவிட்டு யபனல் சௌதா, ஓ கருப்பு இனத்தை சார்ந்த மகனே என்று சொல்லிவிட்டார்கள். உன் தாய் கருப்பு, உன்னை பெற்றெடுத்தவள் கருப்பு, நீ கருப்பு என்று சொல்லிவிட்டார்கள். அது ஒரு கோபத்திலே ஒரு இதிலே வந்து விட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அவன் மூலமாக அல்ல நமக்கு படிப்பினை தருவான். நபிக்கு இந்த செய்தி போய்விட்டது. நபி கோபப்பட்டது அது போன்று கிடையாது. அபூதர் கிஃபாரியை கூப்பிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கு ஐயர் தபி உம்மிஹி, அவருடைய தாயை கொண்டு நீ கவலை செய்து விட்டாயா? உன்னுடைய ஜாகிலியத்தை பழக்கம் இன்னும் போகவில்லை என்று சொல்லிவிட்டு மன்னிப்பு கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் கிஃபாரி தன்னுடைய சிவந்த தோலை பூமியில் வைத்து விட்டு பிலாலை ஹபஷியை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய காலையின் கன்னத்தில் வையுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே செய்தனா பிலாலை ஹபஷியினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் படிப்படியாக இருக்கிறது. செய்தனா சித்திக் நாயகம் போன்றவர்கள் பிலால் ரலியல்லாஹு பார்த்து அவர்கள் ஆசைப்பட்டார்கள். யாலை தனி வலதத்தினி உம்மு பிலால், பிலால் ரலியல்லாஹுடைய தாய் என்னை பெற்றிருக்க வேண்டாமா? அந்த தாயினுடைய வயிற்றிலே, எந்த தாயினுடைய வயிற்றிலே பிலால் ரலியல்லாஹு பிறந்தார்களோ அதே தாயின் வயிற்றில் நான் பிறந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹுடைய அந்தஸ்து எப்படி
எந்த உயர்ந்தது? யாருடைய பாங்கு அரசியல் இருக்கிறது? யாருடைய பாங்கு இப்ராஹிம் கேட்டார்களே அப்படிப்பட்ட மார்கனுடைய பாங்காக அந்த பிலால் ரலியல்லாஹுடைய பாங்கு இருந்தது என்று சொன்னால் அது ஈமானின் தாக்கம், நபியினுடைய சோபத்தின் தாக்கம், நபியினுடைய அஹ்லே பைத்தின் பிரியத்தின் தாக்கம். எத்தனை தடவை ஹசன் ஹுசைனாரை அரவணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள் பிலால் ரலியல்லாஹு என்பதை பல ஹதீஸ்களை நம்மால் காண முடிகிறது. எனவே அந்த பிலால் நாயகத்தை நேசிக்கக்கூடிய, அவருடைய முகப்பத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை, அவருடைய உருவத்துடைய தினத்துடைய வழக்கத்தை கொண்ட அல்லாஹ் அந்த ஈமானுடைய சில சுடர்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. அவருடைய ஈமானின் தாக்கத்தின் பிரதிபலனால் அல்லாஹ் அந்த இஷ்கை முகப்பத்தை நம் வீட்டுகளிலும் பிரதிபலிக்க செய்வானாக. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஷ்கே நபி இருக்க வேண்டும், சோசை பிலால் இருக்க வேண்டும். பிலால் இல்லாமல் இருந்த அந்த முகப்பத் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அல்லாஹ் நம் மனிதர் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸல்லம். اللهم اغفر لنا ذنوبنا قرة عين محمد صلى الله عليه وسلم. جميع صحابة التابعين ثم قطوس النار سيد الشهداء إمام جميع شهداء كربلاء ثم قطوس النار خادم النبي صاحب السحر والحضر مؤذن النبي سيدنا بلال الحبشي رضي الله. اللهم انفعنا ببركاته، اللهم ارزقنا في الدنيا زيارته الى காலாங்களை பாவம் மன்னிச்சு அல்லா குற்றக்குறைகளாச்சு. அல்லா அல்லா விளையாடுது இல்லாமுடைய உருவக்கூடிய தினத்திலே பழக்கத்தை கொண்டு அல்லா என்னுடைய வாழ்க்கையை எல்லாம் சிறந்ததாக்கி அல்ல ஈமானுடைய வாழ்க்கை அகதனுடைய சப்தங்கள் எங்கள் நாமம் என்று வெளியாகக்கூடிய வாழ்க்கை எந்த விளையாடுறது இல்லாமல் நபி அவர்கள் நேசித்தார்களோ அந்த நேசத்தினுடைய தாக்கம் எங்களுக்கு வருகின்ற பாக்கியத்தை சொல்லக்கூடிய அல்ல. எங்களின் பக்கம் நபி திரும்புகின்ற பார்க்கக்கூடிய வாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்து விளையாடுறது இல்லாமல் உள்ளத்தில் இருந்த ஈமான் இஷ்டை எங்களுடைய வீடுகளிலேயும் யாழ்லா முழுக்க செய்வாயா அல்லா. யாழ்லா என்னுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டங்கள், கேட்டங்கள், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டிருப்பது பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்து அல்லா தேகத்துடைய சலாமுக்குரிய ஆப்பியத்துடைய வாழ்க்கை எங்களுடைய பயணங்கள் லேசாக்கிறியா அல்லா. விளையாடுறது இல்லாத சென்று தியாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு குறிப்பாக இமாம் செய்யது சோதா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சோதாய கர்பலாவில் தியானம் செய்யக்கூடிய பாக்கியத்தை மதீனத்துல் முனவ்வராவுக்கு செல்லக்கூடிய ஜன்னத்துல் மக்கியில் இஸ்லாம் செய்யப்பட்ட நசீபாக்கு ஜன்னத்துல் முஅல்லாவிலே மக்காவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை ஹராம் அல்லா அணியக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு துஆக்களுக்கு மறந்த நல்ல துஆக்களை பிலால் ஹபஷியினுடைய வரக்கத்தை கொண்ட வசீலாவை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா